ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தோட உலகளாக அதிசயம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா, நம்ம ராஜலட்சுமியே போய் மருமகளை கூப்பிட போகிறாங்களாம். அது எதனாலன்னு சொல்லி பார்க்குறீங்களா, கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே கோடீஸ்வரி, என்னடி இது மகாவோட மாமியாராடி, அதுவும் ஏன் சம்மந்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்குறாங்க. ஏமா என்னம்மா இப்படி இழுக்கிற, இப்போ வாமா மேட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உண்மையாக அதை ஃப்ளாஷ்பேக்கை ஒட்டி காமிக்கிறாங்க. எல்லாரும் அங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் ஒட்டி காமிக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா போட பார்க்கணுமே, அதாவது உசுப்பேத்தி விட்றாங்க நம்ம ராஜலட்சுமியை. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வளர்த்த வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி நறுக்குன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க. வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாங்க, இந்த மாதிரி ஈகோ பிடிச்ச ஆளுக்கெல்லாம் எந்த விதத்தில் சொல்லணுமோ அந்த விதத்தில் சொன்னால் மட்டும் தானங்க புரியும். அதனால சொல்லி புரிய வச்சதை பார்த்தோன்னே எப்படியும் மகா வந்தால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ராஜலட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நான் சூர்யாவுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ எனக்காக வா. சூர்யா யாருக்காக இதை பண்ணுறான்னு எனக்கு தெரியல, ஆனால் நம்ம உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொன்ன உடனே வீரப்பெண்மணி பாரதி கண்டை புதுமை பெண் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துட்டாங்க. சரி விடுங்க, இவங்களுக்கு ஒரு ரிங்டோன் போட்டுடலாம், பிஜிஎம் போட்டுவிட்டு இறக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ஐஸ்வர்யா வந்தோடனே, நானும் என் தங்கச்சும் இந்த வீட்டில் பார்க்க வேண்டிய வேலை நிறைய இருக்குது, அது எப்படி விட்டுருவோம் அவ்வளோ சீக்கிரம், அத்தை சொத்தை நீ இதுக்கப்புறம் செத்த அப்படின்றாங்க. என்னடா இது இவ்வளோ டெரராக பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம மகா என்ட்ரிங்க உடனே வேற லெவலில் என்ட்ரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜலட்சுமி ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சகுனி சித்ரா கையிலையும் கொடுத்து எடுத்து வரவேற்கிறாங்க. உள்ள எல்லாரும் வந்ததுக்கப்புறமா நம்ம ராஜலட்சுமி ஒரே போட்டாங்க. நாளைக்கு இந்த குழந்தை என்ன பண்ணுறன்ற முடிவு எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்